ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 46 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 45 டேஸ் முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி டே 46 தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு தான் நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி போடுறோம். ஸோ ஆரி ஒர்க் நார்மல் நீடில் போடுற அந்த டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடியே போட முடியாதா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நார்மல் நீடில் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு தான் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸுக்கு போட முடியாதா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி போட முடியாதா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து இவங்க கமெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரியோட மெட்டீரியல் தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லர்கிட்ட கொடுத்து ட்ரா பண்ணி கரெக்டாக அந்த அவங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கு அவங்க வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நார்மல் நீடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸுக்குமே இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு பாசிபிளாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்ட் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். ரீசன் பார்த்திங்கன்னா சாரியோட ஜரி சில்வர் கலரில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம சில்வர் கலரில் எடுத்திருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியான கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பெருசாக எல்லாம் எடுக்கலை, குட்டியாக எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி இது கூட நான் வந்து நம்மளோட ஆரி பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸை நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம ஜெரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் 10 ருபீஸ். அதுக்கப்புறம் கட் பீட்ஸும் 10 ருபீஸ் தான். ஆரி பீட்ஸ் 20 ருபீஸ். 10 ருபீஸுக்கும் கிடைக்குது. குவான்டிட்டி வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளி வந்து ஒரு பீட் யூஸ் பண்ணாலே போதும். அண்ட் இது இப்போ பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் தான். ஸோ கட் பீட்ஸ் நார்மலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் நான் இது வாங்கியிருக்கிறது கொஞ்சம் குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளி வந்து சுகர் பீட்ஸை மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லை கட் பீட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் கட் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வாங்கினாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். உங்களோட ப்ளவுஸையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து ப்ளவுஸோட மெட்டீரியல் ஆர் பீஸை நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் ஒர்க் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது தான் நமக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் எப்படி செயின் ஸ்டிச் போடணுன்ட்டு. அண்ட் இந்த மெட்டீரியலை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா அவங்க லைனிங் வைக்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஜரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நீடில் ஒரு எண்டில் கோர்த்து எடுத்திருக்கேன் பாருங்கள். கோர்த்து குத்தி எடுத்தாச்சு. குத்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வளைச்சிக்கணும். ஸோ வளைச்சி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு நம்ம எங்கே குத்தினோமோ அதே இடத்துல நம்ம இந்த மாதிரி குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்திக்கிட்டு நம்மளோட த்ரெட்டை நீடலுக்கு அடியில் வச்சு பெருவிரல் அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். செயின் ஸ்டிச் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், செயின் ஸ்டிச் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்ம வந்து வளைக்கணும். ஸோ நம்மளோட த்ரெட்டை வளைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் கிடச்சிருக்கு. அந்த செயினுக்கு உள்ளாடி நம்ம நீடில் குத்தி
திரும்ப கொஞ்சம் ஃப்ரண்டில் நம்ம குத்தி அதே மாதிரி நீடலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சு விரலால் ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுங்க, நமக்கு செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரீ. ஸோ நம்ம எப்பவும் போடக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்க் சாரீ ப்ளவுசஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும் இந்த ஒர்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட இந்த ஒர்க் பண்ணுறது. செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி டைம் எடுக்காது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களோட ப்ளவுஸஸை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் எப்படி அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சாரீ ஒரு ஃபேன்சி சாரீ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு காமிச்சிருந்தாங்க, சாரியை காமிச்சாங்க. ஸோ அந்த சாரியோட பார்டர்ஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பீடு மாதிரி அழகான பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் சில்வர் கலரில். ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டிச்டு ப்ளவுஸில் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸில் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் நம்ம எப்படி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மற்றவங்க நீங்கள் உங்களோட ஸ்டிச்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாத ட்ரெஸ்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம இதுக்கடுத்து லைனிங் வைக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணது சுத்தமாக தெரியாது. நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பின்னாடி ப்ளவுஸோட உள்ளாடி நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா இதோட ஒர்க் பண்ண அந்த இதெல்லாம் இருக்கும், இந்த த்ரெட்டெல்லாம் தெரியும், நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரியும். பட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ அவங்க கைகளுக்கு அழகாக ட்ரா பண்ணி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே உங்கள் டெய்லர்கிட்ட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி தாங்க, நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்களே பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுற நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் 30 ருபீஸில் பண்ணுறது, 50 ருபீஸில் பண்ணுறது, 100 ருபீஸில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் எடுத்து நான் நீடிலில் கோர்த்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த நீடில் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதில் இன்சர்ட் ஆகிற மாதிரி நீடில் வந்து எது அப்படின்ட்டு தெரியாது, டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீடில் நம்பர் 12 யூஸ் பண்ணலாம். நீடில் நம்பர் 12 எல்லா பீட்ஸுமே உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீடில் நம்பர் 12 கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நீடில் சைஸ் 10 எடுத்துக்கலாம், நீடில் நம்பர் 10 எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்கி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அங்கங்கே இந்த சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சாரியோட பேட்டர்ன் ஒரு மாடல் எப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம். ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே நம்ம வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பீட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அதே நமக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் விட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு சும்மா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. உங்களுக்கு ஆரி வந்து சுத்தமாக தெரியாது, ஈவன் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒழுங்காக வராது அப்படிங்கிறவங்க இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் டார்க் கலர் ப்ளவுசஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் கோல்டன்
கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு கோல்டன் கலர் ஆரி பீடு கட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். உங்களோட சாரியோட ஜெரி கலர் எதுவோ அதை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு டைமும் ரொம்ப வந்து ஸ்பெண்ட் ஆகாது, வேஸ்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்டு இந்த ப்ளவுஸுக்கு நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்மளோட ப்ளவுஸஸுக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அந்த மாதிரி. அண்ட் இப்போ நிறைய ஃபேன்சி சாரீஸ் பார்த்திங்கன்னா சாரீ கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், நிறைய ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ளவுஸ் ப்ளெயினாக இருக்கும். இந்த ப்ளவுஸை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுவும் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதை வந்து ஒரு ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பீட் ஒர்க்குன்னே சொல்லலாம், ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ட்ரெடிஷ்னல் ஆரி ஒர்க் மாதிரின்னு நம்ம சொல்ல முடியாது, லைக் பீட் ஒர்க் ஆர் பீட்ஸ் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஆரி மாதிரி அழகான ஃபினிஷ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி திரும்ப நாட் போட்டு அடுத்ததுக்கு போகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நூலை வந்து கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எங்கே உங்களுக்கு மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் டிசைனை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒருத்தங்க வந்து சுடியில் இந்த மாதிரி நார்மல் நீடில் ஆரி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். நீங்கள் ஸ்லீவ்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணி கழுத்துக்கும் இந்த மாதிரியே பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், கட் பீட்ஸ் வந்து நார்மலி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். பட் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த கட் பீட்ஸ் தான் அங்கே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து கழுத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பிளாக்குக்கு ரொம்ப அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க்கு பார்க்கும்போது உங்களுக்கே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சாரீயும் இருக்குது, இந்த மாதிரி டைப்பில் சாரீஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ளவுசஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்காது, ப்ளவுசஸில் ஜஸ்ட்டு ப்ளெயினாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற கேசஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வியர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பீட்ஸ் தான் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கட் பீட்ஸ் பெரிய சைஸில் இருந்தாலும் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் இதே டிசைனை நீங்கள் நார்மல் ப்ளவுசஸுக்கு லைக் நார்மல் பாலிஸ்டர், காட்டன் ஆர் சில்க் சாரீ ப்ளவுசஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்டில் நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஒர்க்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் டைமும் எடுக்காது, உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு வந்து சுத்தமாக டிசைன் போட தெரியாது, சுத்தமாக ஆரி ஒர்க் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபஸ்ட் திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே நிறையா டிசைன்ஸ் உங்களால் போட முடியும். ஸோ செயின் ஸ்டிச் நார்மல் நீடில் போடுறது ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். பட் நம்ம அதை பொருட்படுத்தாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவும் சொல்கிறது தாங்க, நம்மளோட ப்ளவுஸுக்கு நம்மளே நம்ம கையால் டிசைன் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தாங்க. அண்டு நம்மளே நம்ம கையால் பண்ணும்போது நமக்கு நிறைய புது ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அதுக்கடுத்தா நம்ம வந்து மெயினாகவே மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வாங்குவோம், ரிமைனிங் இருக்கும். ஸோ அதை அடுத்த ப்ளவுஸுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்கிட்ட. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க கமெண்டில், அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு
உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இல்லை சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா, லைக் இந்த சிஸ்டர் கேட்டது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. அது ரிலேட்டடாக வீடியோ போட முடிஞ்சால் நான் வீடியோ போடுவேன், இல்லை அப்படின்னா நான் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இது ஆக்சுவலி இந்த சிஸ்டர் வந்து இந்த கமெண்ட் போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. பட் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, எந்த பீஸும் கிடைக்கல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, யாரும் என்கிட்ட கொடுக்கல. ஸோ அதனால் நான் அப்படியே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிப்ளை மட்டும் பண்ணிவிட்டு, எஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி அப்படின்ட்டு நான் ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து அப்படியே அதை விட்டுட்டேன். ஸோ சடனாக தான் நேற்றுக்கு ஈவினிங் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ஸோ சாரியும் காமிச்சு இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ட்ரா பண்ணி கொண்டு வாங்க, சைஸ் எல்லாம் உங்களோட ஸ்லீவ் சைஸ் எல்லாம் எடுத்து ட்ரா பண்ணி கொண்டு வாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கி நாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் டெய்லர்கிட்ட ட்ரா பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கட் பீடும் அண்டு நம்மளோட சுகர் பீட்ஸும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது நான் வந்து ஆரி பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆரி பீட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால அங்கங்கே நம்ம ஆரி பீட் வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்பவும் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். பட் உங்களுக்கு வந்து ஆரி பீட்ஸ் வேண்டாம், அந்த ரெண்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம ஆரி பீட் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு இது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோவாக அரேஞ்ச் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக ஏதாவது டிசைன் கொடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்தால் அப்படி கூட பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி உங்களோட ஐடியாஸையும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு புதுசாக ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்க தெரிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சு எடுத்திருக்கோம். அண்ட் ஆரி பீடை தான் நம்ம கோர்த்து எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி அந்த 2 பீடும் யூஸ் கொடுக்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஷைனிங்காக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆரி பீட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரி பீட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இதே மெத்தடை நீங்கள் வந்து சுடிலையும் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட குர்த்திலையும் நீங்கள் தாராளமாக இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் வந்து கழுத்துக்கு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்டு கைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபேன்சி பார்ட்டி வியர் சாரீ தான். ஸோ அவங்க காமிச்ச கலர் வந்து பிளாக் சாரீ தான். ஸோ பிளாக் சாரீக்கு பிளாக் ப்ளவுஸு. ஸோ இது கூட உங்களுக்கு வந்து ஏதாவது பார்ட்டி வியர் சாரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது கூட ஏதாவது ஹேங்கிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஹேங்கிங் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹேங்கிங் லேஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 100 ருபீஸுக்கு மேலே ஆயிரும். 90 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் 20 ருபீஸ் பட்ஜெட்லேயே ஆர் 30 ருபீஸ் பட்ஜெட்லேயே உங்களால் ஹேங்கிங்ஸ் வைக்க முடியும். அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படி ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுன்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஹேங்கிங் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இனி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒன்று நம்ம பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது ஒரு ஹேண்டுக்கு தான் பாருங்கள், ஒரு ஸ்லீவ்ஸுக்கு தான். இப்போ நான் வந்து மடித்து காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஸ்லீவ்ஸுக்கு பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சுடிக்கும் தாராளமாக பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கழுத்துக்கும் இந்த மாதிரியே பண்ணுங்கள். கழுத்துக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பர்ஃபெக்டாகவும் இருக்கும், ஹைலைட் பண்ணியும் காமிக்கும். ஸோ நம்மளோட ப்ளவுஸோட கலர் பிளாக். ஸோ அதில் நம்மளோட சில்வர் கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவுமே ஹைலைட்டாக தான் தெரியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோடய ப்ளவுஸுக்கும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா 4 பீசஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பீஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் கொடுக்கல, ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் அந்த ப்ளவுஸஸ்லேயும் என்னென்ன டிசைன் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண. பாய்.